Good morning students, welcome to the science class. In our last class we are discussed matter around us lessons la symbols of elements பற்றி நம்ம பார்த்தோம். Now started on metals and non-metals. ஸோ மெட்டல் அண்ட் நான் மெட்டல் என்ன பார்த்தீங்கன்னா உலோகம் மற்றும் அலோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. The progress of man towards civilizations is linked with the discovery of several metals and non-metals. Even today, the index of prosperity of a country depends upon the amount of metals and non-metals it produces. The wealth of country is measured by the amount of gold in its reserve. ஸோ ஒரு நாட்டினுடைய வளமைக்கான குறியீடை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் வந்து எவ்வளவு உலோகம் மற்றும் அலோகத்தை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், த அமௌண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ். ஸோ அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய வளமைக்கான குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தின் அளவை வச்சு சொல்கிறாங்க. An element can be identified as metal or non-metal by comparing its property with the general property of metal and non-metal. ஒரு தனிமத்தை வந்து என்னது உலோகமா அலோகமா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அதனுடைய பொதுவான பண்பை வச்சு என்ன பண்ணுறாங்க மெட்டலா நான் மெட்டலா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. In doing so, we find that some elements neither fit with the metals nor with the non-metal. Such elements are called semi-metals or metalloids. ஸோ ஒரு சிலது வந்து என்னது மெட்டலாகவும் இருக்கும் நான் மெட்டலாகவும் ஆக்ட் ஆகும். அதை வந்து என்னென்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா மெட்டலாய்ட்ஸ், அதாவது உலோக போலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எலமெண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் பேஸ்டு ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அந்த தனிமத்தினுடைய பண்பை பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்க எலமெண்ட்ஸை 3 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அது பாருங்கள், மெட்டல், நான் மெட்டல் அண்ட் மெட்டலாய்ட்ஸ், உலோகம் அலோகம் உலோக போலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நோட் பண்ணிங்க, அது 2 மார்க் கொஸ்டின்ஸ். த டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸ்னோட டைப்ஸ் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது, மெட்டல், நான் மெட்டல் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா மெட்டல். அயான், காப்பர், கோல்டு, சில்வர் எக்ஸட்ரா that we use in our daily life are metals. The property and use of metals are given below. ஸோ நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்ப்போம். The physical properties of metal. Metals are solid under normal conditions of temperature and pressure. ஸோ இந்த உலோகத்தினுடைய இயற்பியல் பண்பில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதனுடைய நார்மல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, சாலிடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய இயல்பான வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வந்து உலோகம் திண்ம நிலையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் ஹார்டு. எப்படி இருக்குது, கடினமானதாக இருக்குது. ஆல் மெட்டல்ஸ் ஆர் சைனி. த டைபிக்கல் சைன் ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கால்ட் மெட்டாலிக் லஸ்டர்ஸ். ஸோ வந்து அது என்னென்னு பார்த்திங்கன்னா பளபளப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மெட்டல் ஜென்ரலி ஹாவ் ஹை டென்சிட்டி. ஸோ அதனுடைய டென்சிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதனுடைய அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹை டென்சிட்டியாக இருக்குது, அதிக அடர்த்தியை பெற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த மெட்டல்ஸ் இன் ஜென்ரலி ஹாவ் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அண்டு பாயிலிங் பாயிண்ட். அதனுடைய உருகுநிலை மற்றும் கொதிநிலை பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. த மெட்டல்ஸ் கேன் பி ஹேம்பர்டு இன்டு வெரி தின் ஷீட். திஸ் tendency of metals is called malleability. Using this property, aluminum is transferred into silver foil. ஸோ இந்த மெட்டலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேம்பரை வச்சு அடிக்கிறப்ப என்னது ஒரு ஷீட் மாதிரி இது பண்ணலாம். ஸோ ஹீட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் என்ன பண்ணுறாங்க ஹேம்பர் மூலியம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸுக்கு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் malleability அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க தகடாக மாறும் தன்மை. Then, so metals can be drawn into the thin wire. This properties of metals is called ductility. ஸோ அதனுடைய நெகிழ்ச்சித்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயராகவும் நம்ம இது பண்ணலாம், மெட்டல்ஸை வந்து தின் ஒயராகவும் இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
copper wire. So generally metals are good conductor of heat and electricity. ஸோ உலோகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தும் அப்படின்னு சொல்கிறேன். குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்டு எலக்ட்ரிசிட்டி. பீயிங் ஹீட் the metals produce a typical sound, hence they are said to be sonorous. This property is being made used in making temple bell. ஸோ மெட்டல்ஸ் வந்து என்ன பண்ணோம், ஹிட் பண்ணுறப்ப அடிக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா என்னது, ப்ரொடியூஸ் ஆன் சவுண்டு. ஸோ சவுண்டை வந்து என்ன பண்ணோம், ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ தட்ஸ் அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ இதை நோட் பண்ணிங்க, இது 5 மார்க் கொஷின்ஸில் வரும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ அதனுடைய என்னென்ன பயன்கள் எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயான் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பிரிட்ஜ், இன்ஜின் பார்ட் அண்ட் அயான் ஷீட் அண்டு பார்ஸ். ஸோ இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறான், இரும்பு கம்பியை வந்து யூஸ் பண்ணி பிரிட்ஜில் பாலம் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அங்கே அதே மாதிரி சம் இன்ஜின் பார்ட்ஸ்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கு அயான் யூஸ் ஆகுது. தென் காப்பர் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் ஒயர் அண்டு காயின்ஸ் அண்டு ஸ்டாச்சு. ஸோ இந்த காப்பர் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒயர்ஸில் காயின்ஸ் இது பண்ணுறது, அதேமாதிரி ஸ்டாச்சு அப்படிங்கிறது ஒருவருடைய அந்த உருவத்தில் இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இது தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. தென் சில்வர் அண்ட் கோல்டு ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ் அண்ட் ஃபார் டெக்கரேட்டிவ் பர்பஸ் அண்டு ஃபோட்டோகிராஃபி. ஸோ இங்கெல்லாம் வந்து சில்வர் மெட்டலை யூஸ் பண்ணுறாங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா மெர்க்குரி இஸ் யூஸ்டு இன் தெர்மோமீட்டர் அண்ட் பாரோமீட்டர் பிகாஸ் ஆஃப் இட் ஹை டென்சிட்டி அண்டு யூனிஃபார்ம் எக்ஸ்பென்ஷன்ஸ் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். ஸோ மெர்க்குரி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, தெர்மோமீட்டரில் இருக்கும், தெர்மோமீட்டர் அண்ட் பாரோமீட்டருக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இதனுடைய நிகழ்ச்சி பார்த்திங்க அப்படின்னா யூனிஃபார்மாக போகும். அண்ட் தென் டிஃப்ரெண்ட் அந்த வேரியேஷன்ஸ் டெம்பரேச்சர் கூட என்ன பண்ணும், ஈஸிலி ஐடென்டிஃபை ஆகும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா இந்த மெர்க்குரியை வந்து தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. தென் அலுமினியம் இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரிக்கல் ஒயர், கேபிள்ஸ் அண்டு ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அலுமினியம் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய பார்ட்ஸ்லாம் தயாரிக்கிறதுக்காக. அடுத்து லெட் இஸ் யூஸ்டு இன் ஆட்டோமொபைல், பேட்ரிஸ், எக்ஸ்ரே மிஷின்ஸ். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட்டை யூஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் யூசஸ் ஆஃப் மெட்டல். ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க, இதுவும் 5 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் மெட்டல், அலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மெட்டலுங்கிறது அலோகம். ஸோ எலமெண்ட்ஸ் லைக் சல்ஃபர், கார்பன், ஆக்சிஜன் ஆர் நான் மெட்டல்ஸ். சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். ஸோ நான் மெட்டல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மெட்டல்ஸ் அக்கர் as solid, liquid or gaseous at normal temperature. ஸோ வந்து என்னது, இயல்பான வெப்பநிலையில் வந்து என்னது, அலோகம் வந்து திண்மமாக இருக்கலாம், திரவமாக இருக்கலாம், ஆர் வாயுவாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் அக்கர்டு இன் சாலிட் ஸ்டேட் while bromine occurred in liquid state. ஸோ எலமெண்ட்ஸ் லைக் ஆக்சிஜன், நைட்ரஜன் இதெல்லாம் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிங்க, நெக்ஸ்ட் 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ நான் மெட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, எது லிக்விட் ஸ்டேட்டு, எது கேசியஸ் ஸ்டேட்டு அப்படிங்கிறது கேட்கலாம். ஓகேங்களா. தென் ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி நாட் ஹார்டு எக்ஸப்ட் டைமண்ட். ஸோ அலோகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னவா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கடினத்தன்மை அற்றதாக உள்ளது. அதில் வந்து பார்த்திங்கன்னா டைமண்டை தவிர மீது எல்லாமே வந்து என்னது கடினத்தன்மை அற்றதுன்னு சொல்லலாம். ஏன்னா டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எ ஃபார்ம் ஆஃப் கார்பன், அதனால் அது கடினத்தன்மையாக இருக்கும். தென் நான் மெட்டல்ஸ் ஹேவ் டல் அப்பியரன்ஸ். அது வந்து பார்த்தா என்னது பளபளப்பு அற்றது அப்படின்னு சொல்லுவாங்க, டல் அப்பியரன்ஸ். ஸோ நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி சாஃப்ட் அண்ட் ஹேவ் லோ டென்சிட்டி. The expressions is diamond which is the hardest naturally occurring substance. ஸோ இதில் வந்து பார்த்தா அப்படின்னா எல்லாமே வந்து என்னது நான் மெட்டல் அலோகங்கள் எல்லாமே சாஃப்டாக தான் இருக்கும். அதே மாதிரி அதனுடைய அடர்த்தி பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் ஒன்று மட்டும் டைமண்டை தவிர மீது எல்லாமே வந்து என்னது சாஃப்டாக இருக்குது. தென் நான் மெட்டல்ஸ் ஹேவ் லோ மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். அதனுடைய உருகுநிலை மற்றும் கொதிநிலை பார்த்திங்கன்னா குறைவு. நான் மெட்டல்ஸ் ஆர் நான் மேலவெல். அதை வந்து என்ன பண்ண முடியாது, தகடாக மாற்ற முடியாது.
தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் மெட்டல்ஸ் ஆர் நாட் டக்டைல், நெகிழ் தன்மை கிடையாது. கார்பன் ஃபைபர்ஸ் இஸ் ஹைலி டக்டைல். நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ வந்து என்ன இது அலோகங்கள் வந்து கரண்ட்டை வந்து கடத்தாது. கண்டக்டர் அப்படிங்கிறது கடத்தியல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறது. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் மெட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபைட் மட்டும்தான் வந்து என்ன இது மின்சாரத்தை கடத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் அது கிராஃபைட்டில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா கார்பன் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம பென்சில் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, இந்த பென்சிலுடைய சென்டரில் அந்த டிப்பு இது இருக்குது பார்த்திங்களா பிளாக் கலரில், அதுதான் என்னென்னு பார்த்திங்கன்னா கிராஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அடுத்து நான் மெட்டல்ஸ் டு நாட் ப்ரொடியூஸ் சவுண்டு. ஸோ இதுக்கு வந்து என்ன கிடையாது, அலோகங்கள் வந்து எந்த விதமான சவுண்டையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. தட்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கங்க, இதுவும் 5 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். தென் ஸோ அடுத்து யூசஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். தென் இதனுடைய பயன்கள் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ், கட்டிங் அண்டு கிரைண்டிங் எக்யூப்மெண்ட். கிராஃபைட் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் பென்சில் லெட். தென் இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க டைமண்டு ஜுவல்ஸ் இது பண்ணுறதுக்காகவும் அப்புறம் கட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. கிராஃபைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்சில் டிப்பு இந்த லெட் இருக்குது பார்த்திங்களா அதில் யூஸ் பண்ணுறாங்க. தென் சல்ஃபர் இஸ் யூஸ்டு இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் கன் பவுடர் அண்டு வல்கனைசேஷன்ஸ் ஆஃப் ரப்பர். ஸோ இதுக்கு சல்ஃபர் யூஸ் பண்ணுறாங்க. தென் அடுத்து பாஸ்பரஸ் இஸ் யூஸ்டு டு மேக் மேட்ச் பாக்ஸ் அண்ட் ரேட் பாய்சன் எக்ஸட்ரா. நைட்ரஜன் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் அம்மோனியா. ஸோ அம்மோனியா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபெர்டிலைசராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுவாங்க, நைட்ரஜன் உரம் தான், அதுக்காகவும் அது யூஸ் பண்ணலாம். தென் அடுத்து குளோரின் இஸ் யூஸ்டு ஆஸ் ப்ளீச்சிங் ஏஜென்ட் அண்ட் இட்ஸ் ஸ்டெரிலைசிங் வாட்டர். ஸோ குளோரின் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அதுலேயும், அதுக்கப்புறம் வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஜேர்ம்ஸ் இதெல்லாம் இது பண்ணுறதுக்காக ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்காக குளோரின் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் இஸ் யூஸ்டு ஆஸ் ராக்கெட் ஃபியூயல் அண்டு ஹைட்ரஜன் ஃப்ளேம் இஸ் யூஸ்டு ஃபார் கட்டிங் அண்டு வெல்டிங் பர்பஸ். ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஆஸ் ரெடியூசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? தட்ஸ் a uses of non metal. Then so the next ones பார்த்தீங்கன்னா difference between metals and non metals. so அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் மெட்டல் நான் மெட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா physical state at room temperature. usually solids. மெட்டல் வந்து எப்படி இருக்குது சாலிடாகவே இருக்குது. இந்த நான் மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா சாலிட், லிக்விட் ஆர் கேஸஸ் எனி ஸ்டேட்டில் இருக்கும். தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மேலபிலிட்டியில் மெட்டல்ஸ் குட், நான் மெட்டல்ஸ் வந்து புவர் அண்ட் சாஃப்ட். தென் அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா டக்டிலிட்டி பார்த்திங்கன்னா மெட்டல்ஸில் குட்டு, நான் மெட்டல்ஸில் புவர். தென் அடுத்து மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மெட்டல்ஸில் வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட், இதில் வந்து லோ மெல்ட்டிங் பாயிண்ட். தென் அதேமாதிரி பாயிலிங் பாயிண்ட் ஹை, நான் மெட்டல்ஸில் நோ. டென்சிட்டி ஹை லோ. கண்டக்டிவிட்டி பார்த்திங்கன்னா குட் கண்டக்டார் அண்ட் புவர் கண்டக்டார்ஸ். ஸோ தெர்மல் அப்படிங்கிறது வெப்பம் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது கரண்ட். ஓகேங்களா? தட்ஸ் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல். தட்ஸ் 5 பாயிண்ட்ஸ். இது நோட் பண்ணிங்க டேப்லெட் காலத்தை. தட்ஸ் 5 மார்க் கொஸ்டின். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் இன்றைக்கி லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.